வாசனையான ஒரு வித்தியாசமான குழம்பு செய்யலாமா? அதுக்கு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசியோ, புழுங்கலரிசியோ எடுத்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க வெந்தயத்தையும். அப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கணுங்க கடுகையும். அதுக்கப்புறம் காரத்துக்கு நான் 5 மிளகாய் போட்டிருக்கேன். நீங்க தேவையான அளவுக்கு மிளகாய் போட்டுக்கோங்க. மிளகாவையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம வறுத்தது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சூண்டு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சுக்கோங்க. கடாயில தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்கங்க. இந்த குழம்போட ஸ்பெஷாலிட்டியே தேங்காய் எண்ணெய் தான். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சு கொட்டி நான் முருங்கைக்காய் போட்டிருக்கேன். நீங்க பூண்டு, வெங்காயம், கத்திரிக்காய், வெண்டைக்காய் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, கட்டி பெருங்காயம், கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு அரைச்ச புளியையும் அதில விட்டுருக்கேங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட்ட போட்டு நல்லா தண்ணி விட்டுக்கோங்க நெறையா. அரிசி போட்டிருக்கிறதுனால டக்குன்னு குழம்பு கெட்டியாயிடும். அதனால தண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க.